பண்டிகைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. பண்டங்கள் பிளஸ் ஈகை, பண்டிகை, அதுதான் பண்டிகை. அதாவது நம்ம ஜாதி மதங்களை கடந்து கிறிஸ்டின் வந்து கேக்க பரிமாறுறாங்க, முஸ்லீம் வந்து பிரியாணி, நம்ம இந்துக்கள் வந்து பலகாரங்கள். தீபாவளியா இருக்கட்டும், தீபாவளியில பட்டாசு வெடிச்சா தான் அந்த பண்டிகைகளுக்கே கொண்டாட்டமே சார். அதே பொங்கல் திருவிழானாலும் கிராமத்துலேருந்து வந்திருக்கேன் சார், நான் கிராமத்து பொண்ணு. எங்கள் ஊர்லலாம் பொங்கல் திருவிழானா 5 நாள் நடக்கும். ஃபர்ஸ்ட் போகி பண்டிகை, பழையன கழிதலும் புதியன புகுதல்னு எல்லாமே நடக்கும் சார். உழவர் திருநாள்னு மாடு விடுவாங்க சார். ஜல்லிக்கட்டு விழா அன்னைக்கு தான் சார் நடக்கும். அப்போல்லாம் எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் நம்மளுக்கு. ஆனால் தீபாவளியில் வந்துட்டு சுற்றுச்சூழல் பாதிப்படுது. நிறைய பேர் ஹார்ட் பேஷண்ட் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த பயத்தை உண்டாக்குது. சில பேர் வந்து தீ விபத்து உண்டாகுது. அப்படின்னும் போது அந்த பட்டாசு வெடித்து அந்த தீபாவளி கொண்டாடணுமா? சரிதான் சரிதான், சரியான கேள்வி. டெய்லி நம்ம காரு பைக்கு எவ்வளவோ வாகனங்கள் ஓட்டுறோம், அதில் மாசுபடாதது வருஷத்துக்கு ஒரு நாள் சந்தோஷத்துக்கு நாங்கள் பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறதுனால மாசுபடுதுன்னு சொல்கிறாங்களா அவங்க? சரிதான். பண்டிகைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. பண்டங்கள் பிளஸ் ஈகை,